ஹாய், குட் மார்னிங். ஐ எம் திவ்யா, ஃபிசியோதெரபிஸ்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம நிறைய ஒரு குட்டி குட்டி கண்டிஷனாக நம்ம நிறைய ஸ்வீட்டாக பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கண்டிஷன் பார்க்க போகிறோம், ஆல்ரெடி நான் போட்ட எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள், நல்ல ஒரு பெட்டர் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸ் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம், சரிங்களா? அது நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். எந்த ஒரு எக்ஸசைஸுமே என்ன எக்ஸசைஸ்னால் பண்ணுறோன்றதை விட பட் டூஸ் அண்ட் டோஸ் கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ டூஸ் அண்ட் டோஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதாவது என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்பெல்லாம் பண்ணலாம், எப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, சரிங்களா? ஸோ அதையும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன கண்டிஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரிகர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ட்ரிகர்னால் என்ன, ஆல்ரெடி உங்களுக்கே ஒரு மைண்டில் ஒரு செட்டிங் இருக்கும் இல்லையா? ஸோ ட்ரிகர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரிகர்னால ஒரு டார்கெட், ஓகேவா? ஸோ டார்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் மட்டும், அதாவது பரவலாக இருக்கிறது வேறு, அதில் ஒரு பாயிண்ட் மட்டும் இருக்குதுன்றது அது செப்பரேட், ஓகேவா? ஸோ இப்போ ஒன்றுமே இல்லை, மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ரிங் ஃபிங்கரில் ட்ரிகர் வந்திருக்கும். அது எங்கே அப்படின்னா இந்த இடம் சொல்லுவாங்க பாருங்கள், ஓகேவா? தெரியுதா? மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு ஜாயிண்ட் இருக்குது, இந்த ஜாயிண்ட்டுக்கு நேம் தான் எம்சிபி ஜாயிண்ட், ஓகேவா? அதாவது மெட்டாகார்பல் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜாயிண்ட்டை தான் மெட்டாகார்பல் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த ஜாயிண்ட்டில் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிகர் வந்திருக்கும். ஸோ ட்ரிகர்னால் என்ன அப்படின்னா இந்த ஏரியா இருக்குது இல்லையா, இந்த பாயிண்ட், இந்த ஜாயிண்ட், அந்த ஜாயிண்ட்டில் ஒரு பெயின் வரும், ஒரு ஊசி குத்துற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பெயினை. அதாவது எப்படி அப்படின்னா நமக்கு தொட்டால் சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் பேஷண்ட்டுங்களுமே சரி, நிறைய கிளினிக்கிலோ இல்லை ஹாஸ்பிட்டலே வரும்போதே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா உங்களுக்கு எங்கேம்மா வலி இருக்குது அப்படின்னு நான் கேட்பேன், ஓகேவா? ஸோ எங்கே வலி இருக்குது உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியல மேடம், ஆனால் இந்த பக்கம் தான் எங்கேயோ வலிக்குது, எனக்கு எங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? எங்கே வலிக்குதுன்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் இங்கே தான் எங்கேயோ வலிக்கிற மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய அந்த பெயினை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ட்ரிகர் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா? ஸோ ஏன்னா ட்ரிகர் பெயின் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் மட்டும் ஊசி மாதிரி குத்தும். அதாவது சும்மா இருக்கும்போது நமக்கு வலியே கொடுக்காது, தொந்தரவே பண்ணாது, டிஸ்டர்பே பண்ணாது, ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடும். பட் ஆனால் ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கூட வேலை செய்யும்போது வரக்கூடிய அந்த வலியை விட சடனாக ஒன்று பண்ணும்போது, இப்போ சும்மா உட்காந்துருக்கோம், டக்குன்னு ஒரு வாட்டர் பாட்டில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த வாட்டர் பாட்டில் எடுக்கிற டைம் டக்குன்னு ஒரு வலி வரும். அந்த வலி எங்கடா வந்துச்சு நம்மளே தேடுற மாதிரி ஆகிடும். ஏன்னா அது இங்கே தான் வலிக்குது, நம்மளால என்ன பண்ண முடியாது, பர்டிகுலராக சொல்ல முடியாது. பட் ஆனால் ஒரு டைம் நம்ம அந்த மூமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைம் சுருக்குன்னு அந்த இடம் இருக்கும், ஓகேவா? ஸோ அதுதான் ட்ரிகர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா கரெக்டான ஒரு பிளட் சர்க்குலேஷன் போகலை, இல்லை நீங்கள் சடனாக கூட ஒரு இன்வாலண்ட்ரி மூமெண்ட்ஸாக பண்ணியிருக்கலாம். இன்வாலண்ட்ரி மூமெண்ட்ஸ்னால் கரெக்டான மூமெண்ட் இல்லாமல் வேறு மாதிரி ஒரு வெயிட் லிஃப்ட் பண்ணுறது, இல்லை சடனாக எதாச்சும் நீங்கள் பிடிச்சிருப்பீங்க இல்லை எடுத்திருப்பீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மூமெண்ட் கொடுக்குறீங்க, கரெக்டான மூமெண்ட் இல்லாமல் இன்வாலண்ட்டாக நீங்கள் வேறு ஏதாச்சும் மூமெண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த டைமில் இன்ஜுரி ஆகிறது தான் அந்த ஜாயிண்ட். அதாவது அந்த ஜாயிண்ட்டில் ஒரு டெண்டான் இருக்கும், நான் சொல்லுவேன் இல்லையா டெண்டான்னு. ஸோ அந்த இடம் கரெக்டான ப்ளட் சர்க்குலேஷன் போகலை அப்படின்னா அந்த இடம் என்ன ஆகிடும், வீக்கம் வராது. வீக்கமே உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது, ஆக்சுவலி உள்ள வீக்கமாக இருக்கும், வெளியில் பார்த்தா உங்களுக்கு வீக்கமே தெரியாது, அந்த அளவுக்கு வீக்கம் தெரியாது, சரிங்களா? பார்த்தோன்னே எனக்கு கை வீங்கிருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்காது, பட் வீக்கம் உள்ளே இருக்கும், சரிங்களா? வீக்கம் இருந்து என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இந்த ஜாயிண்ட்டை மூமெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அந்த பெயின் சுருன்னு வலிக்கும், பட் இந்த இடம் தான் வலிக்குது, ஆனால் எங்கே வலிக்குதுன்னே தெரியல அப்படின்னு சுற்றி பார்ப்பாங்க. ஆக்சுவலி இங்கே தான் ப்ராப்ளம் இருக்கும், பட் கரெக்டாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இங்கே தான் வலிக்குது, ஆனால் இந்த இடம்னு எனக்கு கரெக்டாக சொல்ல முடியல. அதே மூமெண்ட்டை நம்ம திரும்ப பண்ணுறோம் அப்படின்னா தான் அந்த இடம் வலிக்கும். இல்லை மேடம் சும்மா அப்படி தொட்டாலாம் வலிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வலிக்குது, இங்கே இல்லை மேடம் இப்போலாம் எனக்கு வலியே தெரியல அப்படின்னா சரி என்ன பண்ணால் வலிக்குது, அதை வச்சு தான் நம்ம இதுதான் இந்த கண்டிஷன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த இதை எடுத்தேன், ஒரு பொருளை நான் வெயிட்டாக எடுக்கும்போது டக்குன்னு சுருக்கணும் வலிக்குது, என்னால் அந்த பொருளை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் பெயின் வருமே தவிர நம்மளால் இங்கே தான் வலி இருக்குதுன்னு கரெக்டாக அப்ரிஷியேட்டாக சொல்ல முடியாது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கண்டிஷனுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், இல்லை என்னெல்லாம் பண்ணக்கூடாது,
இல்லை என்ன எக்ஸசைஸில் நம்ம பண்ணலான்றதை நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்குது பேஷண்ட் வந்து, இல்லை இந்த மாதிரி எனக்கு வலிக்குது, பட் எந்த இடம் நல்லா கரெக்டாக சொல்ல முடியல அப்படின்னும்போது நம்ம என்ன பண்ணால் உங்களுக்கு வலிக்குதுன்னு கேட்டாலே நம்ம ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிடணும். சரிங்களா? ஸோ இது மாதிரி ஸ்வெல்லிங் ஆக ஆக என்ன ஆகிடும் அப்படின்னா, இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஜாயிண்ட் வந்து என்ன ஆகுது, டைட் ஆகிடும். அதாவது டைட்டுன்னு இல்லை, உள்ளே இருக்கக்கூடிய அந்த வீக்கம் வந்து அந்த ஜாயிண்ட்டை பிளாக் பண்ணிடும், மூமெண்ட் வர விடாமல் தடுத்துரும். சரிங்களா? அது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஃபுல்லாக மடக்கவும் நீட்டுவோம், இது நார்மல் இல்லையா? ஸோ அந்த கம்ப்ளைண்ட் இருக்கிற ஒரு பேஷண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி அந்த வலி இருக்கு இல்லையா, அப்படி பண்ணும்போது எனக்கு சுருக்குன்னு வலிக்குதுன்னும் போது என்ன பண்ணிட ஆரம்பிச்சிருவாங்க, அந்த மூமெண்ட்டே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது கொடுத்தா தானே நம்மளுக்கு வலிக்குது, ஸோ நம்ம அதை கொடுக்க வேணாம். அதனால் அப்படி சாஃப்டாகவே ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த கை வச்சுட்டே வீட்டு வேலை செய்வாங்க, ஒர்க் போவாங்க, கம்ப்யூட்டர் எடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பட் ஆனாலும் வந்துட்டு அதை வந்து சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. சின்ன வலி தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. பட் அந்த சின்ன வலி எந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுடும் அப்படின்னா, எல்லா விரலும் நல்லாயிருக்கும், இந்த விரலை மட்டும் இப்படியே நிற்கும். தெரியுதா? பொசிஷன் இப்படியே இருக்கும், ஃபுல் ரேஞ்சு மடக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, அது சின்னதாக நீங்கள் விடுற அந்த ப்ராப்ளம் என்ன ஆகுது, உள்ள வீக்கமாக புண்ணு ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஒரு புண்ணு ஒன்றுமே இல்லை, இப்போ உள்ள ஒரு புண்ணு இருக்குது, நார்மலாக நமக்கு ஒரு புண்ணு இருக்குது. ஸோ அந்த பொண்ணு தானாக விட்டால் கூட என்ன ஆகிடும், ஆறிடும். பட் நம்ம தானாக விட மாட்டோம், திரும்ப திரும்ப அதை நோண்டிக்கிட்டே இருப்போம். அதாவது சின்ன புண்ணு இருக்குன்னு தெரியுது, பட் இருந்தாலும் நம்ம சமைக்காமல் இருக்க போகிறதில்ல, ஒர்க் பண்ணாமல் இருக்க போகிறதில்ல, ஒர்க் போகாமல் இருக்க போகிறதில்ல, ருட்டீன் ஒர்க்கை நம்ம திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ அப்படி செய்ய செய்ய என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப ஒர்க்கை கொடுக்க கொடுக்க ஆக்சுவலாக அது உள்ளே வந்து ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? வெளியில் வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ இனி அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கேர்லெஸ்ஸாக விடாதீங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி பண்ண என்ன ஆகிடும், இந்த விரலை மட்டும் அப்படியே வச்சுருவாங்க. எங்கே இப்படி மடக்குங்க அப்படின்னா மடக்கவே முடியும், இது மட்டும் இப்படி நிற்கும், மீதி விரலை மட்டும் இப்படி மடக்குவாங்க. புரியுதா? இந்த மாதிரி நிற்கும். என்ன இந்த மாதிரி நிற்குதுன்னா, நம்ம லைட்டாக இப்படி ப்ரெஷர் கொடுத்தா கூடமே செம்மையாக வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உள்ள டேமேஜ் ஆகிடுச்சு, இன்ஜுரி ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து பெட்டர் எக்ஸசைஸ் பண்ணி நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம். பட் அப்படி இல்லை, இந்த அளவுக்கு எனக்கு ஆகிடுச்சு அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம், நீங்கள் அழகாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. தென் யூ கெட் டு எக்ஸசைஸ். ஓகேவா? நைட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா, வார்ம் வாட்டரில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கோங்க, மிக்ஸ் பண்ணிவிட்டு நார்மல் ஹேண்ட் எப்போவுமே வச்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம நார்மல் ஹேண்ட் வச்சு பார்த்துட்டு அதில் எந்த அளவுக்கு நமக்கு சூடு தாங்குதோ அதுக்கப்புறம் தான் நம்ம அஃபெக்டட் கையை வைக்கணும். ஓகேவா? ஸோ வச்சுட்டு நல்லா மடக்கி நீட்டணும். இப்படி நல்லா பண்ண என்ன ஆகிடும், தண்ணி உள்ள, அதாவது பவுல் வச்சுக்கோங்க, அதில் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கை ஃபுல்லாக இது வரைக்கும் ரிஸ்ட் வரைக்கும் நனையும். அந்த அளவுக்கு வச்சுட்டு நல்லா இப்படி மடக்கி நீட்டுங்க. இந்த டெண்டன் கொஞ்சம் கொஞ்சமாக, இந்த மசில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆக ஆரம்பிச்சிடும், ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அவங்களோட டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். சரியா? அவங்க கோபமாக இருக்காங்க, இப்போ அவங்கள நம்ம கூல் பண்ணணும். ஓகேவா? ஸோ மசில் வந்து என்னவாக இருக்காங்க, டென்ஷனாக இருக்காங்க. ஸோ அவங்க டென்ஷனை நம்ம குறைக்கிறதுக்கு தான் ட்ரீட்மெண்ட்டே எடுக்கணும். ஓகேவா? இல்லை நம்ம திரும்ப அவங்கள கோவப்படுத்தணும் என்ன ஆகிடுவாங்க, அவங்க ரொம்ப கோபமாகிடுவாங்க, அதோட பாதிப்பு அவங்களுக்கு இல்லை, நமக்கு தான். ஓகேவா? ஸோ அதனால் இது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நல்லா இப்படி மடக்கி நீட்டு ஒரு 10 to 15 minutes பண்ணிங்கன்னா போதும், சூடு போகிற வரைக்கும் பண்ணால் போதும், அதுக்கப்புறம் எடுத்துடலாம். மார்னிங் எழுந்த உடனே ஒரு ஐஸ் பேக் இருக்குது இல்லையா, ஸோ ஐஸ் பேக் இருந்தால் ஐஸ் பேக் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நார்மல் பால் பேக்கெட் இருக்குது இல்லையா, ஸோ அந்த நார்மல் பால் பேக்கெட்டில் பால் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வெறும் பேக்கெட்டில் வாட்டர் ஃபீல் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஐஸ் பேக் மாதிரி வச்சு யூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அந்த ஐஸ் பேக்கை ஒரு லைட் தின்னாக ஒரு கிளாத் எடுத்து அது உள்ளே வச்சு நல்லா ரேப் பண்ணி, எந்த பாயிண்ட் உங்களுக்கு வலி இருக்கோ இந்த பாயிண்ட் வலி அந்த இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி என்ன பண்ணிடணும், ரேப் பண்ணி ஒரு 10 to 15 minutes வச்சுக்கோங்க. தென் விட்டுருங்க. நைட் டைமில் வேண்டாம், மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் டைமர்னால் நீங்கள் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதை கண்டினியூவாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.